கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. மீண்டுமாய் தனித்தனியாய் சந்தித்த நாங்கள் குடும்பமாய் இணைந்து உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். We have done different programs individually and now we are glad to meet you as a family. அதற்கு இந்த கிரைஸ்ட் ஸ்கொயர் ஃபேஸ்புக் வாயிலாக இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தேவாதி தேவனுக்கு நான் நன்றிகளை செலுத்துகிறோம். We thank God for giving us this opportunity through christsquare.com. இந்த நிகழ்ச்சிக்கு ஃபேமிலி டைம் வித் காட் அப்படிங்கிற ஒரு தலைப்போடு கூட நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். Yeah, this program is named as Family Time with God. Hallelujah. Hallelujah. நீங்கள் ஒருவேளை இதில யோசிக்கலாம், இதில என்ன சிறப்பு அம்சங்கள் இருக்கும் அப்படி நீங்க யோசிக்கலாம். You might think about what specialty does this program have. அப்படியெல்லாம் ரொம்ப எதிர்பார்த்தலாம் நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்க்க வேண்டாம். Don't see this program with great expectations. நாம் குடும்பமாய் இணைந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். We are going to worship God together as a family. கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்க போகிறோம். And we are going to meditate on the word of God for some time. அதோடு கூட நம்முடைய குடும்பங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். And along with that we are going to pray for our family. ஒருவேளை உங்களுடைய ஜெப குறிப்புகள் இருக்குமானால் நீங்கள் அதையும் இந்த கீழே வருகிற கமெண்ட்ஸ்ல நீங்க எழுதுவீங்களானா நாங்க உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு ஏதுவா இருக்கும். So if you have any prayer requests you can mention that in the comment box and we'll be able to pray for you. எனவே இந்த குடும்ப ஆராதனைக்கு நம் மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். Let us worship the Lord with gladness along with our family. Hallelujah. Hallelujah. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். Let us close our eyes and look up to God. அன்பின் ஆண்டவரே, our dear Father, இந்த பகல் வேளைக்காய் நன்றி செலுத்துகிறேன். thank you for this morning. நாங்கள் குடும்பங்களாய் இணைந்து உம்மை ஆராதிக்க போகிறோம். Father, we are going to worship you as a family. வரும் எழுப்புதலிலே குடும்பங்களுடைய பங்கு மிக பெரிதா இருக்க போகிறது. There's going to be a great part for the family in the coming revival. அதற்கு ஒரு முதல் முயற்சியாக இந்த நிகழ்ச்சி இருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். Father, we pray that let this be a beginning program for that great revival. வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு கர்த்தருடைய நாமத்தை புகழ்ந்தார்கள். Father, they praised you breaking bread in each and every home during the days of apostles. ஜீவ அப்பமாகிய உம்முடைய வசனத்தை நாங்கள் பகுத்து ஆராய்கிற நாட்களா இந்த நாட்கள் இருக்கட்டும். Let these days be the days of meditating the living bread. உமது நாமத்தை வீடுகள் தோறும் புகழ்ந்து பாட பிதாவை எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் இந்த காலமாய் இருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். Father, we pray that may these days be the days where people worship you in every corner of the town. அதற்கு இந்த தளத்தை நீர் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்ததற்காக நன்றி. Thank you for preparing the ground for that. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. In Jesus name we pray, dear Father. Amen. Amen. Hallelujah. Hallelujah. சில பாடல்களை இணைந்து பாடலாம். Let us sing some songs together. Yes. Oh yes. கரங்களை தட்டி oh yes glory சந்தோஷமா குடும்பங்களா இணைந்து நாம கர்த்தரை ஆராதிப்பது எவ்வளவு சந்தோஷம். உம்மை ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே சொல்லுங்க. என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே உம்மையே ஆராதிப்பே சொல்லலாமா. உம்மை ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே உம்மையே ஆராதிப்பே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீ. தாயினும் மேலாக என் மேல் அன்பு வைத்து ஓ எனக்காக ஜீவனை கொடுத்தவர் நீர் ஆண்டவரே. நன்றியோடு ஆராதிப்பேன் என்று சொல்லி தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி
அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்று என்னை பல தள்ளினாலும் உம்முடைய சமூகத்துல என்னை அழைத்தவர், உமக்கு நன்றி. உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் அப்பா. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஓ ஹல்லேலூயா. குடும்பமாய் கர்த்தரை தொழுது கொள்வது எவ்வளோ ஒரு சந்தோஷம் பாருங்களேன். ஆமென். ஒருவேளை இந்த நிகழ்ச்சி முதல் முறையா நீங்க பார்க்கறதுனால இன்றைக்கு தனித்தனியா அமர்ந்திருந்தாலும் பரவாயில்ல, அடுத்த முறை உங்களுடைய குடும்பங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதித்து பாருங்க. அது ஒரு மிகுந்த சந்தோஷமான ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. மரியாள் ஆண்டவருடைய பாதத்துல நளதம் என்கிற தைலத்தை உடைத்து ஊற்றினார். வேத வசனம் சொல்லுகிறது, அந்த வீடு முழுவதும் அந்த பரிமளத்தின் வாசனையினால் நிரம்பிட்டான். இன்றைக்கு நீங்க தனிமையில உட்கார்ந்து ஆராதித்தாலும் நீங்கள் உடைத்து ஊற்றும் போது, இந்த ஆராதனைங்கிற துதிங்கிற ஸ்தோத்திரத்தை என்னுடைய பாதத்துல உடைத்து ஊற்றும் போது அந்த ஆராதனை அபிஷேகம் உங்கள் குடும்பம் முழுவதும் நிரம்பும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? எங்களோடு சேர்ந்து இன்னும் ஒரே ஒரு பாடலை பாடி நம்ம எல்லாரும் இணைந்து துதிப்பேன், உம்மை துதிப்பேன், துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நான் செலுத்தி உம்மை நான் துதிப்பேன் என்று சொல்லி எல்லாரையும் இணைந்து நம்ம பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். Praise God. உம்மை துதிப்பேன்,
மகிமை செலுத்தி துதிப்பே துதிப்பே உம்மை துதிப்பே மகிமை செலுத்தி துதிப்பே துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே மகிமை கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே. கிருபைகள் என்னில் பெருகச் செய்தீரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கரங்களால் என்னை அணைத்து காத்து கொண்டீரே, ஸ்தோத்திரம். ஆமாவா, எத்தனை பேர் அப்படி சொல்லுவீங்க? இந்த நாள் வரை நம்முடைய குடும்பங்களை பாதுகாத்தது உடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. எல்லாரும் இணைந்து கர்த்தரை துதிக்கலாம். கிருபைகள் என்னில் பெருகச் செய்தீரே, ஸ்தோத்திரம். உம் கரங்களால் என்னை அணைத்துக் கொண்டீரே, ஸ்தோத்திரம். கிருபைகள் என்னில் பெருகச் செய்தீரே, ஸ்தோத்திரம். உம் கரங்களால் என்னை அணைத்துக் கொண்டீரே, ஸ்தோத்திரம். துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே மகிமை கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே. துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே மகிமை கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே. சோதனைகள் என்னில் வந்த போதும் நீர் என்னை காத்தீர் ஆண்டவரே. வேதனை என்னில் வந்த போதும் துணை நின்றீரே. உம்மை நான் ஆராதிப்பேன் என்று சொல்லி. எஸ், சோதனை என்னில் வந்த போதும் நீ காத்தீ. வேதனை என்னில் வந்த போதும் கிருபை தந்தீ. சோதனை என்னை சூழ்ந்த போதும் நீ காத்தீ. வேதனை என்னில் வந்த போதும் கிருபை தந்தீ. துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே மகிமை கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே. துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே மகிமை கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே. உமக்கே துதிக்கு பாத்திர தூயாதி தூயவர் மகிமைக்கு பாத்திர மாசற்ற நேசரிவர். உம்மை ஆராதிப்போ உம்மை ஆராதிப்போ
தாழ்த்துகிறோம். அப்பா நீ நல்லவர், எங்கள் குடும்பத்தின் தலைவர் நீர் ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களை ஆளுகிறவரே. ஓரி மாமா மாமா சந்தரலரா ஓமை ஆராதிக்கிறோம், உமை நன்றியோடு துதிக்கிறோம், உமை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா hallelujah Jesus, thank you Holy Spirit. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். சேர்ந்து சொல்லலாமா? உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், இசையா இசையா ஸ்தோத்திரம், இசையா இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய பாதத்துல எங்களை தாழ்த்துறோம்ப்பா. நீங்க நல்லவரா எங்கள் குடும்பங்களுக்கு இருந்தீங்க. சுகம் கொடுத்தீர், பலன் கொடுத்தீர், ஆதரித்தீர், பராமரித்தீர். ஓ ஹalleluya, உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ள வைத்தீர். உம்முடைய திருக்கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். Praise God. Hallelujah. Amen. கர்த்தர் நல்லவர். God is good. இந்த நாளிலே குடும்பங்களா இணைந்து நம் கர்த்தரை ஆராதிக்கிறது எவ்வளவு ஒரு பெரிய சந்தோஷம் பாருங்களேன். What a great joy it is to worship our God together as a family. யோசுவா ஜனங்களை பார்த்து சொன்னான், Joshua told his people, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். I and my family will worship the Lord. நீங்கள் யாரை சேவிப்பீர்கள்? Whom will you worship? நம்மள அதுதானே சொல்லுவோம், நானும் கர்த்தரை தான் சேவிப்பேன். If we are there, we will say that we too will worship the Lord. Hallelujah. Hallelujah. இந்த நாளிலே கர்த்தர் நல்லவர். God is being so good to us these days. நம்ம கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்க போகிறோம். Let us meditate on the word of God for some time. இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற பகுதி நம்முடைய ஓட்டம். And for today's meditation, the topic that we are going to discuss is our race. கிறிஸ்துவுக்குள்ள நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்கிறதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். We are going to meditate on how our race should be in Christ. முதலாவதாக நாம் எவைகளை நோக்கி ஓட வேண்டும்? The first thing is towards what should we run? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் The book of Hebrews chapter 12 1ஆம் வசனம், verse 1. எபிரேயர் 12:1. Hebrews 12:1. ஆகையால் மேகம் போன்ற எத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். Therefore we also, since we are surrounded so great a cloud of witnesses, let us lay aside every weight and the sin which so easily ensnares us,
and let us run with endurance the race that is set before us. முதல் வசனம் சொல்லுகிறது இயேசுவை நோக்கி நாம் ஓட வேண்டுமா. And the first verse clearly says that our race should be towards Jesus. நாம் ஓடுகிற ஓட்டம் மிக கவனம் உள்ளதா இருக்க வேண்டும். Our race should be very carefully run. நமக்கு ஒரு முன் அடையாளமாக இயேசு ஒருவர் மாத்திரமே அழைக்கப்பட்டிருக்கிறார். Jesus is the only one chosen as an example. எனவே நம்முடைய முழு முன் மாதிரி இயேசு ஒருவர் மாத்திரமே. So our complete example is only Jesus. அவரை நோக்கி தான் நம்முடைய ஓட்டங்கள் காணப்பட வேண்டும். And our race should be towards him. அவர் எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தாரோ அதே போல நாமளும் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டியது கட்டாயமாய் இருக்கிறது. It is very important to set our life according to Jesus. That is how he lived on this earth. அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தும் இந்த உலகத்திலே ஒரு மனுஷனாய் தேவனுடைய மனுஷ குமாரனாய் அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். Though he was the son of God, he came to this earth as a son of man. எதற்காக அப்படி வந்தார்? And why did he come like that? மனுஷர்கள் பாவம் இல்லாமல் வாழ முடியாது, உலகத்தை ஜெயிக்க முடியாது என்பதை மாற்றுவதற்காக இவர் மனுஷ ரூபம் எடுத்து பாவத்தையும் உலகத்தையும் ஜெயித்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து முன்மாதிரியை வைத்து போனார். Jesus set aside a model as a man. He came into this world because he knew very well that people cannot overcome sin and temptation. So he set a great example by overcoming sin and temptations. இயேசு எப்படி சோதனைகளை ஜெயித்தாரோ அதன் வழியாக நாமும் ஜெயிக்க இயேசுவை நோக்கி ஓட வேண்டும். We are called to run towards Jesus and take Jesus as a model as to how he overcame temptations. இயேசுவை நோக்கி என்பதிலே இரண்டு அர்த்தங்கள் இருக்கிறது. There are two meanings when we say that we have to run our race towards Jesus. இயேசுவை லக்காக பார்த்து ஓடுவது ஒன்று. One thing is to set Jesus as a goal and run towards him. இரண்டாவது இயேசுவை மாதிரியாக வைத்து ஓடுவது. And the second one is to set Jesus as a model and run towards him. எப்படி பார்த்தாலும் இயேசுவை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். However we see, we have to learn from Jesus. எப்படி இயேசுவை நோக்கி நாம் ஓடுவது? How can we run looking towards Jesus? ஒரு பிரச்சனைகளின் மத்தியிலே சடனாக நமக்கு ஒரு கோபம் வந்து விடுகிறது. We become short tempered at times. அந்த பிரச்சனைகளின் மத்தியிலே இயேசு இருந்திருப்பாரானால் அவர் அந்த பிரச்சனை எப்படி ஃபேஸ் பண்ணிருப்பாருன்னு நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். So we have to think that if Jesus was present in that situation, how he would have handled that situation. அப்படி நாம் யோசித்து பார்ப்போமானால் அந்த காரியத்திலே நாம் நம்முடைய தவறை புரிந்து கொள்ள முடியும். If we are able to think in that angle, then we'll be able to understand our fault. இயேசுவை போல நம்மை மாற்றிக் கொள்ள முடியும். We can change us according to Jesus. So இயேசுவை நோக்கி என்பதனோட பொருள் இதுதான். This is the meaning when we say to run towards Jesus. அவரை போல மாறுவதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். We are called to be transformed like him. Hallelujah. Hallelujah. இரண்டாவது காரியம். And the second thing is, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே திரும்பவும் சொல்லப்பட்டிருக்கிறது. so again we are going to read Hebrews chapter 12 verse 1. முதலாவது இயேசுவை நோக்கி ஓட வேண்டும். First thing is we have to run towards Jesus. இரண்டாவதாக நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஓட வேண்டும். And the second one is we have to run in the designated path. இதை புரிந்து கொள்ள வேண்டுமானால் நீங்கள் அந்த ஓட்ட பந்தய நிகழ்ச்சியை நாம் பார்த்திருப்பீர்களானால் அது எளிதாக உங்களுக்கு புரியும். If you have to understand this, then you'll have to imagine the race field, the race course. அந்த ஓட்ட பந்தயத்தில் ஓடுகிறவர்கள் அவர்களுக்கு என்று இருக்கிற அந்த ட்ராக்ல கரெக்டாக ஓட வேண்டும். So these people, these athletes will have to run in their track that is designated to them. அந்த ட்ராக்ல ஓடும்போது மாறி ஓடினால் முதலாவதாக வந்தாலும் அவங்க டிஸ்குவாலிஃபை ஆயிடுவாங்க. So if these athletes change their tracks, though they come out as winners,
they will be disqualified. எனவே அவர்கள் ஓடும்போது அந்த லக்கை நோக்கி ஓடுவது மாத்திரமல்ல, அவர்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஓட வேண்டியது கட்டாயமாய் இருக்கிறது. So this is a rule that they should not only look at their goal and run towards the goal, but they should also run in the track designated to them. எனவே கிறிஸ்துவுக்குள் நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்க வேண்டுமானால், So how should our race in Christ be? இயேசுவை நோக்கி நம்முடைய ஓட்டம் இருக்க வேண்டும். Our race should be towards Christ. அந்த ஓட்டத்திலே நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நாம ஓட வேண்டும். And in that race we should run in the designated track. ஒருவேளை நம்ம ஒரு குடும்பமாய் ஆராதிக்கிறதுனால ஒரு குடும்பத்திற்கு உங்களை தலைவராய் கர்த்தர் அழைத்திருப்பார். ஆனால் அந்த தலைமைத்துவத்திற்கு ஏற்றபடி நாம் ஓடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். So since now this is our family worship time, suppose you are the head of the family, then you will have to run your race according to your position in the family. கணவன் தலையாய் இருந்து குடும்பத்தை நடத்துகிறவராய் காணப்பட வேண்டும். A husband should be the head of the family and should run the family. அதேபோல் மனைவியானவள் அந்த குடும்பத்தை கட்டுகிற ஒரு புத்தியுள்ள ஸ்திரீயாய் காணப்பட வேண்டும். Likewise, the wife should be a wise woman to build the family. கணவனும் மனைவியும் இணைந்து பிள்ளைகளை கர்த்தருக்கு ஏற்றபடி நடத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். And the husband and wife together should bring up the children in Christ. இதை மாறி செய்வோமானால் என்ன ஆகுதுன்னா, அதுதான் நியமித்திருக்கிற ஓட்டத்துல ஓடாம மாறி ஓடும்போது குடும்பத்திலே சமாதான குலைச்சல்கள் வருகிறது. So when you change your roles and when you don't run in the designated path, then there comes confusion and lack of peace in the family. நம்முடைய ஒரு குடும்பம் கிறிஸ்துவ குடும்பமாய் இயேசுவை பிரதிபலிக்கிற ஒரு குடும்பமாய் நம்முடைய குடும்பங்கள் காணப்பட வேண்டும். Our families should reflect Christ as a Christian family. இரண்டாவது, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம், அதாவது நமக்கு நியமித்திருக்கிற பொறுப்புகளில் நாம் சரியானவர்களாய் காணப்பட வேண்டும். And we should be faithful in our responsibilities. வேதத்தின்படி தலையாய் இருக்கிற கணவன் வீட்டிற்கு தேவையானவைகளை சம்பாதித்து கொடுக்கிறவனாய் குடும்பத்தை முன்னின்று நடத்துகிறவனாய் காணப்பட வேண்டும். According to the Bible, the husband as a head of the family should take up the responsibility and earn for the family. அதேபோல ஸ்திரியான மனைவியானவள் தன்னுடைய பிள்ளைகளையும் கணவனையும் பேணி காக்கிறவர்களாய், உறவினர்களை கட்டி காக்கிறவர்களாய் தனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட வேண்டும். And in the same way, the wife should take care of the husband and the children as well as the family that's dependent on your family, and should build the family and should run in this designated path. ஒருவேளை நீங்க இப்ப யோசிக்கலாம், You might think now, பிரதர் நாங்க ரெண்டு பேருமே வேலைக்கு போறோம் பிரதர். You might say that we both are working members. உண்மைதான், It is true. அந்த சூழ்நிலைகளின் மத்தியிலே And even amidst that situation, கணவனும் மனைவியும் இருவரும் வேலைகளை பகிர்ந்து கிறிஸ்துவின் குடும்பத்தை கட்டி எழுப்ப வேண்டும். You have to share the responsibilities and build the family of God together. இருவரும் ஒரே மாதிரி ஓடணும், ஆனா இருவருக்கும் கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை பகிர்ந்து ஓடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். Both should run alike, but you should share the responsibilities. அதுதான் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து. That's what it means when we say to carry each other's burden. இன்னொன்றையும் நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். கணவனும் மனைவியும் என்பது வெவ்வேறு சரீரங்கள் உலக பிரகாரமாய் காணப்பட்டாலும், And one more thing you'll have to understand, you husband and wife may be physically apart according to the world, கிறிஸ்துவுக்குள் இருவரும் ஒரே சரீரமாய் இருக்கிறார்கள். but in Christ you are a single body. எனவே தான் தான் பெரியது, நீங்க குறைவானவர்கள் அப்படிங்கிற பேச்சுக்கு அங்க இடம் இருக்க கூடாது. So there shouldn't be no argument saying you are greater than me and I am greater than you. ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்கிற சுபாவங்கள் வேண்டும். You should have the habit of adjustment. நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம், You might இந்த think, பந்தயத்துல இதெல்லாம் எங்க வந்ததுன்னு நீங்க ஒருவேளை யோசிக்கலாம். you might think that how come all this will count in a race? ஓட்ட பந்தயத்துல ஓடும்போது வெயிட்டை தூக்கிட்டு ஓடக்கூடாது. When you run in a race, you cannot carry burden, weights. அது மாத்திரம் இல்ல, சரீரம் கூட வெயிட்டா இருந்தா ஓட முடியாது. In the same way, even if you're obese, you cannot run.
அதனாலதான் என்ன செய்வாங்கன்னா, ஓட்டத்துல ஓடுகிறவர்கள் தங்கள் மேல இருக்கிற பாரங்களை எல்லாம் இறக்கி வைத்து விடுவார்கள், தங்களை லகுவாக்கி கொள்ளுவார்கள். That's why these athletes will set aside all the weights and burdens, and they will make themselves comfortable and free of burden. சோ நமக்கு நியமித்திருக்கிற ஒரு ஓட்டத்துல, கிறிஸ்துவுக்குள் ஓடுகிற இந்த ஓட்டத்துல ஒரு குடும்பம் எப்படி ஓட வேண்டுமானால், so how should a family run in a race that is set before us by Christ? கணவனானாலும் மனைவியானாலும் பெற்றோர்களானாலும் பிள்ளைகளானாலும் இயேசுவை நோக்கி ஓட வேண்டும். So be it the husband or the wife or parents or children, they should run towards Christ. அவரவர்களுக்கு நியமித்த பொறுப்புகளிலே அவரவர்களுக்கு இருக்கிற ஸ்தானத்திலே நின்று ஓடும்போது அந்த குடும்பம் கிறிஸ்துவின் குடும்பமாய் இருக்கும். And when they run in their designated path, then that family can really reflect Christ and can be a good model of who Christ was. Hallelujah. Hallelujah. ஒரு தலையா இருக்கிற கணவனுக்காய் நான் பேச விரும்புகிறேன். I want to speak for the husband who is the head of the family. கர்த்தர் உங்களுக்கு குடும்பத்திற்கு ஒரு தலைவராய் பொறுப்பை கொடுத்திருப்பாரானால், if God has given you the responsibility as a husband, அந்த ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையில கிறிஸ்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பார் என்று யோசிக்க பழகுங்கள். when a problem arises, then you should start thinking as to how Christ would have handled that crisis. அப்படி நீங்கள் பழகும்போது மாத்திரமே உங்கள் குடும்பத்தை சமாதானத்தோடு அன்போடு கர்த்தருக்குள் நடத்த முடியும். Only when you start to think like this, you can run your family in peace and in happiness. ஒருவேளை கணவன் மனைவிக்கு இடையே சண்டையே வராத சூழ்நிலைகள் இருக்க முடியாது. I can clearly say that there can be no family where there is no fight between the husband and wife. அந்த சூழ்நிலைகளிலே இயேசுவை நோக்கி என்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. And amidst that situation, you should think of this verse towards Jesus. கணவன் மனைவிக்கு இடையே ஈகோ பிரச்சனைகள் இருக்க கூடாது. There shouldn't be any ego problems between husband and wife. நிறைய குடும்பங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அந்த குடும்பங்கள் என்ன செய்வாங்கன்னா, கணவன் மனைவி சண்டை போட்டு பல நாட்கள் பிரிந்து இருக்கிறதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். We have seen many families where this husband and wife fight between each other and they stay separated for many days. பேசாமல் இருக்கிறதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். They stay without talking to each other. நீங்கள் இதை உடனே பார்த்துட்டு நீங்க ஒருவேளை யோசிக்கலாம், அப்ப இவங்களுக்கு எல்லாம் சண்டையே வராதுன்னு நீங்க யோசிக்கலாம். You might be thinking if we don't fight. நிச்சயமாக கிளாஷ், அதாவது உரசல்கள் வரும். Of course we have had arguments. ஆனால் அந்த நம்முடைய கோபங்களோ அந்த வேறுபாடுகளோ கருத்து வேறுபாடுகளோ அந்த இரவுக்குள்ளாக சரி செய்யப்பட வேண்டும். But these disagreements should be settled before the sun goes down. அப்ப நீங்க யோசிக்கலாம், நான் சண்டை அநேக குடும்பங்கள்ல சண்டைகள் அப்படியே தொடர்வதற்கு என்ன தெரியுங்களா காரணம்? Do you know the reason why these kind of misunderstandings continue in the family? இங்க வசனம் சொல்லுது இயேசுவை நோக்கி. Here the Bible says we have to run towards Jesus. அந்த குடும்பங்கள்ல சண்டைகள் வரும்போது யார் முதல்ல போய் பேசுறதுங்கிறதுல ஒரு இன்னொரு சண்டை வருகிறது. When there's a problem in the family, the main problem is who should go and reconcile first. அவர் தானே தப்பு செஞ்சாரு, அவர் இறங்கி வரட்டும்னு மனைவி சொல்றாங்க. A wife will say the mistake is on the husband's side, so let him come and talk to me first. மனைவி ஒரு பெண் தானே, அவ இறங்கி வரக்கூடாதுன்னு ஆண் சொல்றாரு. The husband will say wife is after all a woman and why can't she come down and speak to me? நிறைய பேர் யோசிக்கிறீங்க, கேஷுவலா பேசினாலும் தீர்க்க தரிசனமா எங்க குடும்பத்தை பத்தி சொல்றாங்கன்னு நீங்க யோசிக்கிறீங்க. You might be thinking what a great prophecy this is. உண்மையை சொல்லணும்னா எல்லா குடும்பங்களையும் நடக்கிற ஒரு சம்பவம் தான். The truth is this happens in all the families. ஆனா வேதத்தின்படி கிறிஸ்துவ குடும்பமாய் நம்ம இருக்கணும்னா என்ன பண்ணணும்? But if we want to be a Christian family according to the Bible, what should we do? நம்ம யோசிக்கிறோம், இயேசுவுக்கு எந்த குடும்பம் இருந்தது? You might think where did Jesus have a family? அவர் வாலிப வயதுல ஊழியம் முடிச்சிட்டு பரலோகம் போயிட்டாரு. He ascended into heaven at the age of 33 when he was young. கணவர்கள் யோசிக்கிறீங்க, என்னமா இந்த மாதிரி ஒரு மனைவி வந்திருந்தா இயேசு என்ன பண்ணிருப்பார் தெரியுங்களா, வெட்டி இருப்பாருன்னு நீங்க யோசிக்கிறீங்க. Husbands might think if Jesus would have had a wife like her, then he would have definitely killed her. மனைவி எப்படி யோசிக்கிறீங்கன்னா, இயேசு போல எனக்கு ஒரு கணவன் வந்திருக்க மாட்டாரான்னு நீங்க யோசிக்கிறீங்க. Wives might be wondering, how will it be if I had a husband like Jesus with the qualities of Jesus?
மணவாட்டியை சபைக்கு ஆண்டவர் ஒப்பிடுகிறார். God compares church. God compares the church to the bride. கிறிஸ்துவை சபைக்கு தலையாய் வைத்திருக்கிறார். And he has kept Christ as the head of the church. நான் திரும்ப சம்பவத்திற்குள்ள வருகிறேன். கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனை வரும்போது I would like to come back to the situation, that is when there is a problem between a husband and a wife. யார் முதலாவது பேசுவது, யார் சண்டையை சமாதானம் பண்ணுவது என்கிற குழப்பமே வேண்டாம். There needn't be a confusion as to who should reconcile first. இங்கு இயேசுவை நோக்கி பார்ப்பீர்களானால், Here if you look at Jesus, நீங்கள் உங்கள் குடும்பம் சமாதானம் பெற்றுக்கொள்ள முடியும். definitely you and your family can receive peace. வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவே சபையில் முதலாவது அன்பு கூர்ந்தார். The Bible says that it was Christ who first loved the church. அப்படியானா இந்த சபையில கிறிஸ்து எப்படி அன்பு கூர்ந்தது போல நீங்களும் உங்களுடைய மனைவியில் அன்பு கூறுங்கள் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறான். So Apostle Paul says, just like how Christ first loved the church, even husbands should first love their wives. சபை எப்படி கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறதோ அது போல ஒருவேளை உங்களுடைய மனைவி உங்களுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கலாம். Just like how sometimes the church is disobedient towards God, even the wives might be disobedient towards the husbands. சில நேரங்களில் உங்களுக்கு பிடிக்காத காரியங்களில் கூட அவர்கள் ஈடுபடலாம். Sometimes they might get themselves involved with some things that you don't like. உங்களை கோபப்படுத்துகிற காரியங்களை அவர்கள் செய்யலாம். These wives might provoke you to anger. ஆனால் சபைக்கு கிறிஸ்து இறங்கினது போல நீங்களும் உங்கள் மனைவியில் அன்பு கூறுங்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. But just like how Christ showed mercy and love on the church, in the same way even the husbands should come down towards their wives. இதைத்தான் இயேசுவை நோக்கி பார்த்தல். And this is what it means to look towards Jesus. ஒவ்வொரு காரியத்திலும் இயேசுவை நோக்கி பார்ப்போமானால் நம்முடைய குடும்பங்கள் கட்டப்படும். In each situation, if we are going to look towards Jesus, then definitely our families will be built. ஒரு குடும்பத்தை நடத்தும் போது நாம் இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். So when we run a family, we should look towards Jesus. இரண்டாவது, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நாம் ஓட வேண்டும். And secondly, we should run the race that is set before us. உங்களை எந்த அழைப்புல வைத்திருக்கிறாரோ அந்த பொறுப்புகளில் நீங்கள் சரியாய் நடக்கும்போது உங்கள் குடும்பங்கள் சரியாய் கட்டப்பட வேண்டும். When you walk faithfully in the responsibilities given to you, then surely your family will be built. நாங்கள் சபையின் மேய்ப்பர்களாய் இருக்கிறதுனால சில ஆலோசனைகளை நான் உங்களுக்கு தருகிறோம். Since we are the pastors of the church, we would like to give you a few advice. அதுதான் முதல்ல கணவன் எப்படி இருக்கணும்னு நான் சொன்னேன். That's why I told you how a husband must be. அதாவது இயேசுவை நோக்கி பார்க்கும்போது ஒரு கணவன், அதாவது உதாரணத்துக்காக அதை நான் சொன்னேன். That was just an example I told you. இங்க இரண்டாவது நியமித்திருக்கிற ஒரு ஓட்டம். So the second thing is the path that is set before us. இதுல மனைவியை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். Here I would like to take the wife as an example. மனைவியோட மிக முக்கியமான பொறுப்பு குடும்பத்தை கட்டுவது. The prime duty of a wife is to build a family. அதுதான் புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். That's why the Bible says a wise woman builds her house. ஆனா இன்னைக்கு நான் நிறைய பார்க்கிறோம் எங்க சபைகள்ல மற்ற சபைகள்ல அவர்கள் வீட்டை கட்டுவதை காட்டிலும் சபைகளை கட்டி கொண்டிருக்கிறார்கள். But we see in many of the churches these women, more than building their families, they build the church. நிறைய பேருக்கு ஷாக்கா இருக்கும். You might be surprised. என்ன பாஸ்டர் சொல்றீங்க, சபையை கட்டுவது தப்பா? You might ask, is it wrong to build the church? தப்பு இல்ல. It is not wrong. ஆனா முதலாவது நீங்கள் உங்கள் குடும்பத்தை கட்டுவது ரொம்ப ரொம்ப அவசியம். But before that, it is very important for you to build your family. உங்கள் கணவன் உத்தரவு இல்லாமல் சபையோட காரியங்களில் நீங்கள் ஈடுபட வேதம் அனுமதிக்கவில்லை. The Bible does not permit you to get yourself involved in the activities of the church without the consent of the husband. ஏனென்றால் மனைவிக்கு தலை உங்களுடைய கணவன்.
That is because the husband is the head of the family. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு முழுமையாக மனைவியானவள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். The wife should be obedient to whatever the husband says. கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. Because the Bible says obey in God. அப்படி நாம இருக்கும்போது மாத்திரம்தான் குடும்பம் கட்டப்படும். குடும்பம் கட்டப்பட்டால் சபை கட்டப்படும். And only when we are like that, the family will be built, and when the family is built simultaneously, the church also will be built. ஆனா இங்க ரிவர்ஸ்ல நடக்கிறதுனால எதுவுமே கட்டப்பட முடியல. But since everything is happening in the reverse way, nothing is being done constructively. நிறைய குடும்பங்களோட கணவர்மார்கள் சொல்லுகிற கம்ப்ளைண்ட் இதுதான். Many husbands complain this. காலையில சாப்பாடு கூட செய்யாம உபவாச ஜெபம்னு கிளம்பி சபைக்கு வந்துடுறாங்க ஐயா. Even without cooking the meal for the day, my wife goes to the church for fasting prayer. எங்களால மதியம் வீட்டுக்கு வந்தா சாப்பாடு இருக்க மாட்டேங்குது. When we come home for lunch, we find nothing to eat. அதே போல ஜெபம் சாயந்தர கூட்டத்துக்கு வரேன்ட்டு பிள்ளைங்களை கவனிக்காம சபைக்கு வந்துடுறாங்க. In the same way, even in the evenings, without looking after the children, the wife goes to the church for evening prayers. என் அன்பு தேவ பிள்ளைகளே, My dear children of God, இது அல்ல நியமித்திருக்கிற ஓட்டம். this is not the race that is set before us. நீங்கள் யோசிக்கலாம், அப்படியானால் இதெல்லாம் நான் செய்யக்கூடாதா? Then you might ask us, oh, shouldn't I do all this? நான் அப்படி சொல்லல. I'm not telling in that way. முதலாவது உங்களுடைய குடும்பத்தின் பொறுப்புகளை நீங்கள் செய்த பிறகு சபையோட காரியங்களில் ஈடுபட வேண்டும். First complete the responsibilities given to you in your house, and then you can get involved in the church activities. Hallelujah. Hallelujah. உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். Hope you understand this. இயேசுவை நோக்கி பார்க்கிறதற்கு கணவனை உதாரணமா காண்பித்தேன். I showed you the husband as an example in order to look towards Jesus. நியமித்திருக்கிற ஓட்டத்தை குறித்து காண்பிக்கும்போது மனைவியை காண்பித்தேன். I showed you the wife as an example when I spoke to you about the race that is set before us. எனவே நாங்கள் இப்பொழுது விசுவாசிக்கிறோம். So we believe that. ஃபர்ஸ்ட் யோசித்திருப்பீங்க, கணவன்மார்கள் குறித்து மனைவிகள் கிண்டல் பண்ணியிருக்கலாம். So when I spoke first, the wives might have mocked at your husbands. ரெண்டாவது தடவை மனைவியை குறித்து சொன்ன உடனே ஹஸ்பண்டுங்களுக்கு கொண்டாட்டமா இருந்திருக்கலாம். And the second time when I spoke, the husbands might have enjoyed it. நாங்க இருவரும் உங்களை கலகம் மூட்டுவதற்கு வரல. We have not come to create problems between you, but கிறிஸ்துவுக்குள் உங்களை கட்ட வந்திருக்கிறோம். but we have come to build you in Christ. Hallelujah. Hallelujah. Praise God. Amen. இப்படி நீங்கள் வாழ தொடங்கும்போது When you live like this, கர்த்தர் விரும்புகிற ஒரு குடும்பமாய் உங்கள் குடும்பம் கட்டப்படும். your family will be built according to God's expectation. Hallelujah. Hallelujah. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you. குடும்பம் எப்படி இருக்கணும்னு கொஞ்ச நேரம் வேதத்தை தியானித்தோம். We meditated on the word of God as to how a family should be. அந்த வார்த்தையின்படி நம்முடைய குடும்பம் இருக்க வேண்டும் என்று இப்பொழுது நாம் நம்முடைய குடும்பங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். So now we are going to pray for our family so that it will be built according to the word of God. We meditated. நாம் இணைந்து ஜெபிக்கலாமா? Shall we pray together? கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பாருங்கள். Let us close our eyes and look up to God. அன்பின் ஆண்டவரே, dear Father, இந்த பகல் வேளைக்காக மீண்டும் ஒரு விஷயமுக்கு நன்றி செலுத்துகிறேன். Thank you once again for this morning time. ஒரு குடும்பத்தின் தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும், எங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நாங்கள் எப்படி ஓட வேண்டும் என்பதையும் கர்த்தர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். Father, thank you for the grace that you taught us how a husband should be and how the race that is set before us should be run. எங்கள் ஓட்டம் இயேசுவை நோக்கி இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். Father, we know that we are called to run the race looking towards you. அது மாத்திரமல்ல, எங்களுக்கு நியமித்த பொறுப்புகளிலே நாங்கள் ஓட அழைக்கப்பட்டிருக்கிறோம். Not only that, we are called to run in the race that is designated to us. அதை இப்பொழுது நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. Father, we have realized our responsibilities. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். Father, we as one body pray for all the people who are watching this program. ஆண்டவரே, ஒவ்வொருவரும் தங்கள் பொறுப்புகளை உணர்ந்து இயேசுவை போல மாறுவார்களாக. Father, let each one realize their responsibilities and be transformed like Jesus. ஒவ்வொரு குடும்பங்களும் கட்டப்படுவதாக. Let each family be built.
கணவன் மனைவிக்கு இருக்கிற பிரச்சனைகள் மாறுவதாக. May all the problems that is between the husband and wife be changed in the name of Jesus. பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையே இருக்கிற பிரிவினைகள் மாறுவதாக. May all the spirit of separation that is between parents and children be changed in the name of Jesus. இயேசுவின் குடும்பங்களாய் மாறுவதாக. Let them be changed into God's family. ஆண்டவரே, ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்கிற சுபாவங்கள் உண்டாவதாக. Father, let them love each other and adjust with each other. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க உதவி செய்வீராக. Father, help them to carry each other's burden. உம்முடைய வருகையில யோசுவாவின் குடும்பங்களாய் காணப்பட உதவி செய்யும். Father, let them be seen as Joshua's family in your coming. எங்கள் குடும்பங்கள் சாட்சிகளுள்ள குடும்பங்களாய் காணப்பட உதவி செய்யும். Let our families be a testimony, be a witness to you, Father. நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி. Thank you for you're going to do that. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. In Jesus' name we pray, dear Father. ஆமென். Amen. Praise God. Hallelujah. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். Hope this program was a blessing to you. ஒருவேளை இதை குறித்ததான இன்னும் உங்களுடைய சந்தேகங்கள் அல்லது குடும்பத்தை குறித்ததான கேள்விகள் உங்களுக்கு இருக்குமானால் எங்களுக்கு எழுதி அனுப்பலாம். If you have any questions or doubts regarding this, you can always write to us. உங்களுடைய குடும்பங்களை குறித்தோ அல்லது உங்களுடைய கிறிஸ்துவுக்குள் உங்களுடைய குடும்பங்கள் எப்படி அமைக்கப்பட வேண்டும் என்கிற காரியங்களை குறித்து உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் எங்களுக்கு எழுதி அனுப்பலாம். You can ask us questions as to how a family should be built in Christ. அது மாத்திரமல்ல, இந்த ஜெப நேரத்தில் உங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்க இருக்கிறோம். சில நேரங்களிலே முழுமையாக ஜெபங்களையும் நாங்கள் ஏறெடுக்க விரும்புகிறோம். Not only that, this program will go in different way every week. Sometimes we might give counseling, and other times it will be a complete prayer session praying for your prayer requests. எனவே உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் எதுவானாலும் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தும்படி நாங்கள் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். So if you have any prayer requests, do write to us. ஒருவேளை சில காரியங்களை வெளியில கேட்க முடியலன்னா நீங்க எங்களுக்கு பர்சனலாக பின்னால் வருகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எழுதி அனுப்புவீர்களானால் உங்களுக்கு வாட்ஸ்அப்லயே நாங்கள் பதிலை கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். So if you cannot write to us any personal matters, then you can also write it to us through to our WhatsApp number, and we are ready to pray for you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்துவாராக. May God bless you and lift you. God bless you. God bless you.